வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல். முதலமைச்சராக இருந்த பைரன் சிங் பதவி விலகிய நிலையில் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி டெஸ்லா சிஇஓ எலான் மஸ்குடன் இன்று சந்திப்பு. இந்திய வம்சாவளி தொழிலதிபர் விவேக் ராமசாமியையும் சந்தித்து பேச உள்ளதாக தகவல். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வசமிருந்த காதி கிராம வாரியத்துறை, வனத்துறை அமைச்சர் பொன்முடிக்கு ஒதுக்கீடு. பால்வளத்துறையை ராஜகண்ணப்பன் தொடர்ந்து கவனிப்பார் என தமிழக ஆளுநர் மாளிகை அறிவிப்பு. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். 60 ஆண்டுகால பழமையான வருமான வரி சட்டத்துக்கு பதிலாகவும் அந்த சட்டத்தை எளிதாக்கும் வகையிலும் 622 பக்கங்கள் கொண்ட புதிய மசோதா தாக்கலானது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நிறைவு. இரண்டாம் அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. மத்திய அரசின் வக்பு வாரிய சட்ட மசோதா நகலை எஸ்டிபிஐ கட்சியினர் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு. மசோதாவுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வலியுறுத்தல். வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க மத்திய அரசு திட்டம். 5 லட்சம் அபராதமும் விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரவும் முடிவு. இந்த ஆண்டின் இறுதிக்குள் பூந்தமல்லி போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி வைக்கப்படும். மீதமுள்ள பணிகள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுகவில் புதிய மாவட்ட பொறுப்பாளர்களை நியமித்து கட்சி தலைமை அறிவிப்பு. திமுகவில் 72 மாவட்ட செயலாளர்கள் இருந்த நிலையில் 75 மாவட்ட செயலாளர்களாக அதிகரிப்பு. பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ் ரத்து செய்யப்படும். பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை. மேற்பட்டவர்கள் ஸ்க்ரூட்டினி ப்ராசஸ்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ எதுவுமே நிற்கலை. என்னென்ன புகார்கள் வருது அது சார்ந்து தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அதற்கான ஆக்ஷன் நம்ம இறங்கிட்டோம். அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கான அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. தவறு என்று வரும்பொழுது அது எப்படிப்பட்ட தவறாக எந்த விதத்திலும் தவறுகள் நடக்காமல் பொதுத் தேர்வை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கம். தேர்வுகளுக்கு முழுமையாக தயாராகி வரும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகள் என பேட்டி. விடிய விடிய சாப்பிடாம உட்காந்து படித்து உடம்பை கெடுத்துக்காதீங்க. இப்போவே நல்லா பிளான் பண்ணி, ஏன்னா அந்த பயத்தை போக்குங்கிறதுக்காக தான் 3 ரிவிஷன் எக்ஸாம்னு நாங்கள் உங்களுக்கு நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அதனால் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இப்போயே உட்காந்து கேட்டு அதை தெளிவு செய்து கொண்டு நீங்கள் உங்களுடைய பெண் காவலர் பாலியல் புகாரில் மகேஷ்குமாருக்கு உடந்தையாக இருந்த காவல் ஆய்வாளர் பணியிட மாற்றம். மாதவரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேலை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றி காவல் ஆணையர் அருண் உத்தரவு.
பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் மகேஷ்குமார் தற்காலிக பணியிடை நீக்கம். டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. மாணவியர் அளித்த புகாரின் அடிப்படையில் கல்லூரி ஆய்வக பணியாளர் வேலு பணியிடை நீக்கம். நாமக்கல் அருகே பள்ளி சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் மாணவர்கள் முன் ஒழுங்கினமாக நடந்து கொண்ட கணித ஆசிரியர் பணியிடை நீக்கம். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை. பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே ஐபிஎஸ் அதிகாரியால் பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்படுவது வெட்கக்கேடு. திமுக ஆட்சியில் பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவது கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. தமிழகம் முழுவதுமே பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நாளைய தலைமுறையை உருவாக்கும் தமிழக பள்ளிகள் மிகுந்த பரிதாபத்திற்குரியதாக மாறியிருப்பதாக கவலை. அறிவாலயத்தில் இருக்கும் புள்ளை கூட பிடுங்க முடியாது. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி. அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை கூட அண்ணாமலையால் பிடுங்க முடியாது. தமிழகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே மீண்டும் ஆட்சி செய்வார். திமுகவே மீண்டும் வெல்லும் என்ற இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகளை சுட்டிக்காட்டி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். தமிழகத்திலே தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியுடைய ஆட்சி தொடரும். மீண்டும் தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலே தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் விஜயுடன் பிரசாந்த் கிஷோர் இணைந்திருப்பதால் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. மாறாக ஏமாற்றம்தான் ஏற்படும். பிரசாந்த் கிஷோர் குறித்த கேள்விக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். அந்த அவர் இன்னைக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக அங்கே சென்றிருக்கிற காரணத்தால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கான வாக்கு வங்கி அங்கே இருப்பதாக தெரியவில்லை. ஒரு மாற்றமும் ஏற்படாது, ஏமாற்றம் ஏற்படும். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் OPS கேவியட் மனு தாக்கல். மேல்முறையீடு செய்யப்பட்டால் தங்களது கருத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என வலியுறுத்தல். எந்த நிபந்தனையும் இல்லாமல் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருடன் அதிமுகவில் இணைய தயார் என O. பன்னீர்செல்வம் பேட்டி. 2026 ஒன்றிணைந்தால் வாழ்வு, இல்லை என்றால் தாழ்வுதான் எனவும் கருத்து. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு பதிலடி தர வீடியோ வெளியிடவில்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உருவமாக EPS உள்ளதாக கூறி வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விளக்கம். எங்கள் உலகம் எல்லாம் அம்மா தான், புரட்சி தலைவர் தான். எனக்கே அப்படி இருக்கிற போது இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளருக்கு உலகம், உயிர் எல்லாமே அம்மா தான், தலைவர் தான். ஆக இதை சுட்டி காட்டி இருக்கிறார்கள். அது அந்த குழு நேற்று அம்மாவின் மறு உருவம் சின்னம்மா என்றீர்கள், இன்று EPS என்றீர்கள், நாளை யாரோ? அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமாரை குறிப்பிட்டு முன்னாள் MP OP ரவீந்திரநாத் சமூக வலைதளத்தில் பதிவு.
இரட்டை இலை சின்னத்தை யாராலும் முடக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திட்டவட்டம். அண்ணன் தம்பி சண்டை போன்று அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளும் சரியாகிவிடும் எனவும் நம்பிக்கை. 200 சீட்டு இந்த கிளிப்பிள்ளை ஜோசியம் சொல்லி விட ஜோசியமாக்குற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அதவே சொல்றாரு 200 சீட்டு. அதிமுக பிரச்சனை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தொடங்கி இருக்காங்க. இதுல சின்னத்தெல்லாம் முடக்கிறதா வேற சொல்லி பேசுறாங்க தம்பி, பேசத்தான் செய்வாங்க. இந்த சின்னத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற சின்னத்தை எப்பவும் யாராலும் முடக்க முடியும். (2026) தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒன்றிணைய வாய்ப்புள்ளது. எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவுக்கு வாய்ப்புண்டு எனவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரபரப்பு பேட்டி. தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடத்த மாமல்லபுரம் அருகே இடம் தேர்வு. என் ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுன் ஆகியோர் நேரில் ஆய்வு. பெயர், புகழ் மற்றும் செல்வம் என அனைத்தும் சினிமா மூலமே கிடைத்தது. தனக்கு எத்தனை பங்களாக்கள் உள்ளது என்பது தெரியாது என்றும் இசையமைப்பாளர் இளையராஜா உயர்நீதிமன்றத்தில் பதில். திருமணம் செய்வதாக கூறி தன்னை ஏமாற்றியதாக நடிகை விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான வழக்கில் வரும் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பூவிருந்தவள்ளி செல்லும் பேருந்து கோயம்பேட்டில் நிற்காமல் சென்றது குறித்து நேர காப்பாளரிடம் கேள்வி எழுப்பியதால் ஆவேசம். பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டோர் பயணியை காலால் எட்டி உதைத்து தாக்குதல் நடத்தியதால் பொதுமக்கள் அச்சம். பேருந்து நடத்துனர் பணிக்கு தேர்வாகும் மகளிருக்கான குறைந்தபட்ச உயரம் 160 சென்டிமீட்டரில் இருந்து 150 சென்டிமீட்டராக குறைத்து அரசாணை வெளியீடு. புதிய அறிவிப்பால் பணிக்காலத்தில் உயிரிழந்தோரின் பெண் வாரிசுதாரர்களுக்கு நடத்துனர் பணி அதிகம் கிடைக்கும் என அரசு தகவல். முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாதவர்களை வைத்து 3 சக்கர பேட்டரி குப்பை வாகனத்தை இயக்குவது சட்டவிரோதம். சென்னை மாநகராட்சிக்கு மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் கண்டிப்பு. சென்னை குரோம்பேட்டையில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை நிறைவு. 15வது ஊதிய ஒப்பந்த அடிப்படையில் 15% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என சங்கங்கள் கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலியான வழக்கு. 12 வாரங்களில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த திமுக கவுன்சிலரின் கணவரை அரிவாளால் வெட்டியதாக வல்லரசு என்பவர் கைது. பதற்றம் காரணமாக திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி சாலையில் கடைகள் அடைப்பு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு அறநிலையத்துறை செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி 54 லட்சத்தை வசூலிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு. கோவில் சொத்துக்களை பாதுகாக்க ஊதியம் பெறும் அரசு அலுவலர்கள் முறையாக கடமையை செய்வதில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி காட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி பேருந்து தறிக்கெட்டு ஓடியதால் அச்சத்தில் கூச்சலிட்ட மாணவர்கள்.
ஓட்டுநருக்கு வலிப்பு ஏற்பட்டதை அடுத்து கிளீனர் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தியதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. புதுச்சேரி சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து கடைகளில் சோதனை. மதுரை, கோவை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்த கேள்விக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் முறையாக பதிலளிக்கவில்லை. மாநிலங்களவையில் தமிழக எம்பிக்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக திருச்சி சிவா புகார். தமிழ்நாட்டிற்கு எது நல்லதோ அது நடக்கட்டும். தூத்துக்குடி விமான நிலையத்தில் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் குறித்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேட்டி. ஆல்ரெடி ட்வீட் பண்ணியாச்சு. ஒரு பார்ட்டி ஆரம்பித்த உடனே நான் நல்ல விஷயம் சொன்னேன். நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு, நம்ம நாட்டுக்கு எது நல்லது நடக்கட்டும். யார் வந்தாலும் சரி அது ஓப்பனாக நம்ம வெல்கம் பண்ணேன். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜுக்கு நடைபயணமாக சென்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள். சுமார் 120 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் தலைகளாக காட்சியளிக்கும் ட்ரோன் காட்சிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி அருகே பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆமை வேகத்தில் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். கும்பமேளா விழாவுக்காக பல்லாயிரக்கணக்கான வாகனங்களில் மக்கள் புறப்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளான போர் விமானம். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்கப்பட்ட விமானிகள். பெங்களூரு அணியின் புதிய கேப்டனாக ரஜத் படிதார் நியமனம். கேப்டனாக இருந்த தென்னாப்பிரிக்க அணியின் டுபெல்சி மாற்றம்.